எல்லா கனவுகளும் பலிப்பதில்லை. யூபிஎஸ்சி எக்ஸாம், பெரிய தொழிலதிபர், டாக்டர் சீட், சினிமா இயக்குனர் என்று அனைத்து மனிதர்களுமே ஏதோ ஒரு கனவை சுமந்தபடி தான் வாழ்கின்றனர் அல்லது வாழ்ந்து இருக்கின்றனர். இதில் ஒரு சிலர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றனர். பலர் அவர்கள் கனவு நிறைவேறாமல் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்களில் ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் அளவிற்கு மிக தவறான முடிவையும் எடுத்து விடுகின்றனர். கனவுகள் சிதையும் போது என்ன செய்யலாம், அதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற புரிதல் பலருக்கும் இன்று இல்லவே இல்லை. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய கனவை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு ஆச்சரியங்கள் என்ற சொந்த படத்தை எடுத்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து அதிலிருந்து மீண்டெழுந்தவன் என்ற வகையில் இதை பற்றி பேசும் முழு தகுதியும் எனக்கு இருப்பதாகவே நம்புகிறேன். முதலில் கனவுகள் குறித்து பிரபஞ்சம் எப்படி செயல்படும் என்று புரிந்து கொள்வோம். உங்களது கனவை நிறைவேற்றும் முழு பொறுப்பும் கடமையும் நிச்சயம் பிரபஞ்சத்துக்கு இருக்கிறது. உங்களுடைய கனவின் தீவிரம் எந்த அளவு இருக்கிறது, அதற்காக நீங்கள் எவ்வளவு போராட தயாராக இருக்கிறீர்கள், அதற்காக நீங்கள் எவ்வளவு இழக்க தயாராக இருக்கிறீர்கள் என்ற காரணிகளை வைத்து உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதை பற்றி முடிவெடுக்கும் பிரபஞ்சம். ஒரு விஷயத்தை இங்கே நன்றாக புரிந்து கொள்வோம். உங்களை போன்ற அதே மாதிரியான கனவுகளை சுமந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கானோர் உங்கள் பகுதிகளிலேயே சுற்றி கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரது கனவுகளையும் பிரபஞ்சத்தால் நிச்சயம் நிறைவேற்றவே முடியாது. அதற்கு காரணம் வாய்ப்பும் தேவையும் குறைவாகவே இருக்கிறது. என்ஜினியரிங், எம்பிபிஎஸ் சீட் போலத்தான் இதுவும். நிறைய பேர் ஆசைப்பட்டாலும், நிறைய பேர் தேர்வு எழுதினாலும் சீட்டுகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதால் யார் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும். அது மாதிரி தான் உங்கள் கனவுகள் குறித்தும் பிரபஞ்சம் செயல்படும். ஒரு வருடத்தில் தமிழ் சினிமாவில் அதிகபட்சம் 5 புதுமுக கதாநாயகர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று இருக்கையில் அதற்காக 1000 பேர் வரையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் பிரபஞ்சத்தால் வெற்றி பெற வைக்க முடியாது தானே. இவர்களில் யார் மிக அதிகமாக போராடி இருக்கிறார்கள், யார் மிக அதிகமாக திறமைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், யார் மிக அதிகமாக இழந்திருக்கிறார்கள், யார் மிக நம்பிக்கையுடன் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற அளவுகோல்களை வைத்து முதல் 5 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது பிரபஞ்சம். விக்ரம்களும் விஜய சேதுபதிகளும் உருவாவது இப்படித்தான். பின் கனவுகள் நிறைவேறாத அந்த ஆயிரக்கணக்கான பேர்களின் நிலை என்ன என்ற கேள்வி இங்கே எழலாம். அவர்களில் 99% பேர் சரியாக செயலாற்றி இருக்க மாட்டார்கள். திறமையை சரியாக வளர்த்து கொள்ளாதவர்கள், நம்பிக்கை குறைவானவர்கள், குறைவாக உழைத்தவர்கள் அல்லது தன் கனவுக்காக பெரிதாக எதையும் இழக்காதவர்கள் என்று பிரபஞ்சத்தை முழுமையாக திருப்திப்படுத்தி இருக்க மாட்டார்கள் இவர்கள். இது இல்லைனா இன்னொன்று என்று ஒரு பிளான் பி வைத்துக்கொண்டு உழைப்பவர்களை பிரபஞ்சம் பல நேரங்களில் வெற்றி பெற வைப்பதே இல்லை. இதுதான் என் வாழ்க்கை, இது இல்லைனா அவ்வளவுதான் நான் என்று தன்னுடைய முழு கவனத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் அதே துறைக்காக அர்ப்பணிப்பவர்கள் தான் பெரும்பாலும் ஜெயிப்பார்கள். சரி, இதையெல்லாம் சரியாக செய்திருந்தும் ஒரு சிலர் தோற்றிருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். திறமை, நம்பிக்கை, உழைப்பு, போராட்டம் என்று அனைத்தும் சரியாக இருந்தும் அவர்கள் அவர்களுடைய கனவுகளில் தோற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. அவர்களுக்காக பிரபஞ்சம் வேறு ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறது என்பதுதான் அது. பல நேரங்களில் நாம் நம்மை சரியாக மதிப்பீடு செய்வதே இல்லை. நமக்கு என்ன தேவை என்று நமக்கு புரிவதே இல்லை. ஆனால் மிக தீவிரமாக நம்பிக்கையோடு போராடி கொண்டிருப்போம். நமது திறமையை, நம்பிக்கையை, போராட்ட குணத்தை கவனிக்கும் பிரபஞ்சம் இவன் இந்த வழியில் பயணித்து இந்த இலக்கை அடைவதை விட இந்த பாதையில் பயணித்து இதைவிட சிறப்பான ஒரு இலக்கை அடையலாம் என்று தீர்மானித்து நம்மை வேறு வழியில் திசை திருப்பிவிடும். அந்த திசை திருப்புதல் தான் நாம் நமது முயற்சியில் எதிர்கொள்ளும் தோல்விகள். இப்படி திறமை வாய்ந்தவர்கள் தோற்கும் போது, அவர்கள் கனவுகள் சிதையும் போது என்ன செய்யலாம்? அந்த தோல்விக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் அதை அணுகி ஆராய முற்படுவதுதான் முதல் படி. பின் அந்த தோல்வியால் துவண்டு போகாமல் மெதுவாக எழுந்து நிற்பதுதான் 2வது படி. அதற்கு பின் நாம் என்ன செய்வது என்ற குழப்பத்துடன் மெதுவாக நடை போடுகையில் நமக்கு ஏராளமான சமிஞைகளை, அதாவது சிக்னல்களை கொடுக்க துவங்கும் பிரபஞ்சம். இதோ பார், இதுதான் நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கும் வழி. இந்த வழியில் நீ பயணம் மேற்கொள்வாயே ஆனால் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு இலக்கை சென்றடைவாய் என்று பிரபஞ்சம் நமக்கு பல சமிஞைகளை கொடுக்க துவங்கும். அந்த சமிஞைகள் ஒரு சில நேரங்களில் ஒரு திடீர் சந்திப்பாக இருக்கலாம், ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், திடீர் என்று உங்கள் மனதில் தோன்றும் ஒரு ஐடியாவாக இருக்கலாம், வேறொரு துறையை சேர்ந்த வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்து கொண்டிருக்கும் போது உங்கள் பக்கத்தில் இருப்பவர் ஃபோனில் உதிர்க்கும் ஒரு சொல்லாக
தோல்விகளாக கூட இருக்கலாம். நிறைய மனிதர்கள் உண்மையில் இங்கேதான் தோற்பார்கள். அவர்கள் அந்த சமிகைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் பிரபஞ்சம் தனக்கு அளிக்கும் வாய்ப்புகளை மறுத்து விடுவார்கள். இது என்னுடைய கனவு இல்லை, இது என்னுடைய வழி இல்லை என்று சொல்லி அந்த வாய்ப்புகளை கடந்து சென்று விடுவார்கள். பல வருடங்களுக்கு முன்பு பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு என் கனவை துரத்தலாமா வேண்டாமா என்ற பெரும் குழப்பத்தில் நீண்ட நாட்கள் நான் இருந்தபோது ஒரு நாள் டிவியில் சேனலை மாற்றிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சேனலில் ஒருவர் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் அ ரிஸ்க் அட் ஆல் என்று சொன்ன அந்த கருத்து என் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றே என் ஆஃபீஸில் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து விட்டேன். இம்மாதிரி தன்னால் ஆன சிக்னல்களை பிரபஞ்சம் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இது கனவுகளை துரத்தி தோற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பது அல்ல. அனைத்து மனிதர்களுக்கும் பிரபஞ்சம் அவர்கள் எடுக்கவிருக்கும் முடிவுகளை பற்றி சமிகைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அவர்கள் தான் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்படி பிரபஞ்சம் தரும் சிக்னல்களை புரிந்து கொண்டு புது பாதை அமைத்து அதில் ஜெயித்தவர்கள் ஏராளமானோர் உண்டு. உதாரணத்திற்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். என்னுடைய நண்பனின் மாமனார் மிகப்பெரிய செல்வந்தர், பல தொழில்களுக்கு அதிபர். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்த சூழல் மிகவும் ஏழ்மையானது. பள்ளி படிப்பை முடித்த பின் இவரும் இவரது நண்பரும் பைலட் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இவர் பைலட் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கு முக்கிய காரணம் இவர் சிறு வயது முதலே பல வெளிநாடுகளுக்கு சென்று வர வேண்டும் என்ற பெரிய ஆசை இவருக்கு இருந்திருக்கிறது. இவரது நண்பர் அந்த பைலட் தேர்வில் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இவரது குடும்ப சூழ்நிலை காரணமாக இவரால் சரியாக படிக்க முடியாமல் அந்த தேர்வில் தோற்றுவிட்டார். இதனால் மிகவும் மனம் துவண்டு போய் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தவருக்கு ஒரு சிறிய வேலை கிடைக்கிறது. அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு வெறித்தனமாக உழைத்து சில வருடங்களிலேயே தானே சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கி படிப்படியாக வளர்ந்து 15-20 வருடங்களுக்குள்ளாகவே மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டார் இவர். அவர் சில வருடங்களுக்கு முன் என்னிடம் பேசும்போது சொன்னார், நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம் பல வெளிநாடுகளுக்கு போகணும் என்பது தான். ஆனால் இன்றைக்கி நான் பைலட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் 40க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன். கூடவே என்கிட்ட ஒரு மிகப்பெரிய வியாபாரமும் இருக்குது. அதனால் உண்மையாக உழைச்சும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை விட பெருசாக ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்க போகுதுன்ட்டு நம்ம உறுதியாக நம்பணும். நம்முடைய கனவுகள் அத்தனையும் பிரபஞ்சம் நிச்சயம் நிறைவேற்றியே தீரும். ஆனால் சில பாதைகளை மட்டும் திசை திருப்பி விடும். அதனால் நீங்கள் ரொம்ப விரைப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலே போதும். உங்களுடைய இலக்குகளை மட்டும் நீங்கள் நிர்ணயிங்க, பாதைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பி ஒப்படைச்சிடுங்க என்ற அந்த அறிவுரையை நான் இன்று வரையில் கடைபிடித்து வருகிறேன். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பல பெரும் தோல்விகளை நான் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அந்த தோல்விகள் அனைத்துமே என்னை வேறு ஒரு சிறப்பான இடத்திற்கு தான் கொண்டு செல்கின்றன என்பதையும் நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடைய தொழில் ரீதியான வாழ்க்கையில் எனக்கு நேர்ந்த மிக நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால் அது என் படத்திற்கு கிடைத்த பெரும் தோல்விதான் என்று நான் சொல்லப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. வெறும் இயக்குனர் என்ற அடையாளத்தோடு மட்டுமே அறியப்பட்டிருக்கப்பட வேண்டிய நான் வேறு சில அடையாளங்களையும் சேர்த்து பெற வேண்டியே அந்த தோல்வி எனக்கு கிடைத்தது என்று எனக்கு நன்றாக புரிகிறது. எனவே கனவுகள் சிதையும் போது கூடவே நீங்களும் சிதைந்து போகாதீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். பிரபஞ்சம் கொடுக்கும் சமிகைகளை நன்றாக கவனித்து புது பாதையில் முழு நம்பிக்கையுடன் பயணத்தை துவங்குங்கள். நிச்சயம் உங்களை உங்கள் இலக்கிற்கு பிரபஞ்சம் கூட்டிச் செல்லும். உங்கள் இலக்கை நீங்கள் பிரபஞ்சம் காண்பிக்கும் வழியில் சென்று அடையும் போது நீங்கள் கனவில் கண்டதையும் விட சிறப்பான வளங்களும் வரங்களும் உங்களிடத்தில் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி, வணக்கம்.